ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அங்கே ஸ்கூலுக்கு யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவும் முன்னாடி சேங்கை பார்த்துக்கின்னு யோசிக்கிறான். ஆமாம், சேங்குக்கு என்னாச்சு? எதனால மண்டை அவனுக்கு இப்படி வீங்கி போயிருக்கு? தலை, அது என்னன்னா ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த காம்பேக்ட் மிஷினு நைட்டில் ஆள் வச்சுட்டான் போல. கேட்டாலும் அதுக்கு ஒத்துக்கல, அதை பண்ணது அவன் தானு. அதனால பிரின்சிபலு துவச்சிட்டாரு போட்டு. உண்மையை சொன்னால் இந்த விஷயத்த சூஹான் தான் பண்ணான். ஆனால் தேவையில்லாமல் அவன் இதுக்கு பிளேம் ஏற்றுக்கிறானா? சரி, ஏதோ ஒன்று, நான் தப்பிச்சேன், அது வரைக்கும் சந்தோஷம்தான். பசங்களா, நம்ம அகாடமிக்கு Tier 3ல இருக்க சாங் டியாங் அப்படின்னு ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. இவர் மூலமா நீங்க தண்டர் ஃபிஸ்ட்டை கத்துக்க போறீங்க. இது ஒரு C ரேங்க்ல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ். இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸை வெளியில நீங்க கத்துக்கணும்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இவரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாரு. அதோட டொட்டோரியலை பார்த்துட்டு நீங்க தான் அதை கத்துக்கணும். நம்ம சூஹானுக்கு இதை பார்த்தோன்னே தெரியுது, இதுக்கு முன்னாடி ஃபாக்ஸமாஸ் கூட ஒரு பர்சன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டிருப்பான்ல, யூஸ் பண்ண அதே டெக்னிக் அதுதான் இது. அந்த டெக்னிக் அது உண்மையிலேயே மாசான டெக்னிக் தான். அதை நல்லா பார்த்தா என்னால் அதையும் மாஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை கத்துக்கிறதுக்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாகும். இந்த மாதிரி வாய்ப்பை என்னால் இப்படி விட முடியும்? பசங்களா, அமைதி அமைதி. இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், நீங்களா தான் இதை கத்துக்கணும். நீங்க எந்த அளவுக்கு திறமசாலி அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஒரு முறை பாருங்க, இதை பார்த்துட்டு நீங்க கத்துக்கோங்க. தண்டர் ஃபிஸ்ட்டை நீங்க பண்ணும் போது பஞ்ச் வந்து ஒரு பேசிக்கான லெவல்ல இருக்கும். ஆனா அந்த பஞ்சில் ஒரு தண்டருக்கான சவுண்ட் அது அப்படியே வரும். ப்ரொஃபிஷியன்சி லெவல்ல பண்ணும்போது நீங்க 3 ஸ்ட்ரைக்ஸை அட் அ டைம்ல பண்ண முடியும். இதே விஷயத்த தான் மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சன் நேத்து அங்க பண்ணிருப்பான். மைக்ரோ லெவல்ல இருக்கும் போது 5 முறை தொடர்ந்து தாக்க முடியும். 5 சவுண்ட்ஸும் அவங்க கேட்கும். மாஸ்டர்டா இருந்தீங்கன்னா உங்களால 7 முறை இதை தொடர்ந்து பண்ண முடியும். 7 முறை அந்த சவுண்ட்ஸை எழுப்ப முடியும். கரண்டா இந்த லெவல்ல நான் இருக்கேன். பசங்களா, இதுல பர்ஃபெக்ட் ஸ்டேஜை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரைக்ஸ் அது வழக்கத்தை விட ரொம்ப பலமா இருக்கும். அட் அ டைம்ல 9 ஸ்ட்ரைக்ஸை பண்ண முடியும். அதோட சவுண்ட்ஸும் பங்கமா எழுமும். பசங்களா, ஆனா அதுக்குன்னு ரொம்ப ஹையாலாம் நீங்க எய்ம் பண்ண வேணாம். பேசிக்கா இதை கத்துக்கிறதுக்கு பாருங்க, அதுவே இன்னைக்கு எனஃப். இதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே அங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு ட்ரைனிங்கும் போகுது. இருந்தாலும் இதை யாராலையுமே கத்துக்க முடியல. எல்லாருமே எக்ஸஸ்ட் ஆகி இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் அங்க ரொம்ப கடுப்பாகுறான். ஏன்னா அது ஒரு C ரேங்க்ல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ். இதை எப்படி நம்மளால லேர்ன் பண்ண முடியும்? இது ரொம்ப ஹார்டா இருக்கு. அடே சூஹான், நீ என்ன இதை கத்துக்கினியா என்ன? பார்த்தா நம்ம சூஹான் அங்க இல்லவே இல்லை. ஆமா, இவன் இந்த டைம்ல எங்க போனா? ஆனா அந்த சேனுக்கு பேசிக்கா லைட்டா அந்த டெக்னிக் வந்து வருது. இதை பார்க்குற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஆச்சரியமாகறான். இந்த சேனு உண்மையிலேயே ஜீனியஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களால இந்த டெக்னிக்கை புரிஞ்சிக்கவே முடியல, ஆனா அவனோட மூளை இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிச்சா? என்ன டீச்சர் பார்த்தீங்களே, அந்த சேங் அந்த பையன் வந்து ஜீனியஸ். அந்த பையன் மேலே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமாக அவனை கைட் பண்ணலாம். அந்த பையன் ஒரு ஜீனியஸா? மற்ற கண்ட்ரிலலாம் நீங்கள் போனீங்கன்னா இவன் பண்ண விஷயம் அது வெறுமா ஒரு பாசிங்கான ஆவரேஜான விஷயம் தான். இதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு 2 பேருமே போகும்போது அந்த இடத்துல பிரின்சிபல் கிட்ட அவரு சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற பசங்களுக்கு அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லாம இங்க வந்துட்டனும். ஏன்னா இந்த இடத்துல ஜீனியஸா குட் எனஃபா யாருமே இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா டாப் டியர்ல யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா இந்த இடத்துல அப்படி யோசிச்சது ஏன் தப்பா தான் இருக்கு. அப்சல்யூட்டா இந்த மாதிரி இடத்துல தேர்றது ரொம்ப இம்பாசிபிளான விஷயமா தான் இருக்கு. ஆனா திடீர்னு முன்னாடி இருக்க காட்சியை பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அது ஏன்னா நம்ம ஹீரோ அவரு பண்ண அந்த டெக்னிக்கை நல்லாவே மாஸ்டர் பண்ணிட்டான். அதுலயும் அவரு பண்ண மாதிரியே அங்க பண்றான். இதை கத்துக்கிறது ஹார்டா இருந்துச்சு, ஆனா எப்படியும் நான் கத்துக்கினேன். ஆமா, இந்த இடத்துல இப்படி எல்லாம் ஒரு டீச்சர் இருக்காங்களா என்ன? அட, அவன் ஒன்னும் டீச்சர் இல்ல. அவனோட ட்ரெஸ்ஸை பார்க்கும் போது அவன் கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட். நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ண மாதிரி பயங்கரமா அங்க பண்ணி காட்டுவான். அங்க அவரே இந்த விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவராலேயே 7 சவுண்ட்ஸ் ஒண்டி தான் எழுப்ப முடியும். நம்ம ஹீரோ என்னன்னா 9 சவுண்ட்ஸ். சிம்பிளா சொன்னா அந்த ஃபிஸ்டியை மாஸ்டர் பண்ணிட்டா. இந்த விஷயத்த அவரே அங்க பண்ணதில்ல, வெறுமா நான் இந்த விஷயத்த பண்ணி காட்டினேன். அதுக்கே இவன் புரிஞ்சுட்டு 6 நாள்லயே இந்த ஃபிஸ்ட்டை மாஸ்டர் பண்ணிட்டானா? இவன் உண்மையிலேயே ஜீனியஸ். நம்ம ஹீரோ 9 சவுண்ட்ஸ் எழுப்புற மாதிரி ஒரு அட்டாக் அங்க பண்ணி காட்டியிருப்பான். அதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஆர்வம் வரும். இதனால 8 சவுண்ட்ஸை எழுப்புற மாதிரி இவர் பண்ணுவாரு. அங்க வெற்றிகரமா அவரால் அதை பண்ணவும் முடியுது. இதனால ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பையன் அவனால 8 சவுண்ட்ஸை எழுப்ப முடியுது. இது செம்மையான விஷயமா இருக்கு. பையன் அவன் எங்க இருக்கான்? இப்பயே அவனை நம்ம பார்க்கணும். ஆனா ஓடி வந்து பார்த்தா நம்ம சூஹான் அங்க இல்ல. ஆளு வேற எங்கேயோ போயிட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போதே யோசிச்சுக்கினே போறான். நான் சுத்தமா யோசிக்கல. ஏன்னா C
ரேங்க்ல இருக்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை பயிற்சி பண்ற மூலமா இந்த அளவுக்கு டயர்ட் ஆகும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஆனா ஏதோ ஒன்று, இப்போ என்கிட்ட தண்டர் ஃபிஸ்டும் இருக்கு, அந்த டைமண்ட் ஃபிஸ்ட் அதுவும் இருக்கு. ரெண்டுமே ஃபுல்லா மாஸ்டர் ஆயிடுச்சு. சிம்பிளா சொன்னா இப்போ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டோட லெவல்ல நான் இருக்கேன். மார்ஷியல் பாயிண்ட்ஸ் அடையிறதுக்கு நான் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃபாக்ஸ் மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சனை ஆளு தோக்கச்சிருப்பான், அதனால மார்ஷியல் பாயிண்ட்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்காக இப்போ டோஜோக்கு வரான். அந்த இடத்துல ஆல்ரெடி ட்ரைனிங் பலமா போயின்னு இருக்கு. அங்க ஃப்ரெண்டும் கேட்குறான், ஆமா என்ன ஆச்சுடா சுஹான், இப்போலாம் வரதே இல்லை, ஆளே காணோம். அதுக்கு தாண்டா இப்போ வந்திருக்கேன் ப்ராக்டிக்ஸ் பண்ணலான்னு. சைடில் பர்பிள் ஹேரோட இருக்கிற ஒரு பர்சன் அங்க இருக்கிற ஆளை பயங்கரமா அடிக்கிறான். ஏன்னா கீழே அடி வாங்குற பையனுக்கு அவளைக்கும் விஷயங்களை புரிஞ்சிக்க முடியல. அடே உன்னால டெக்னிக்கை கத்துக்க முடியலன்னா டீச்சரை திரும்பலாம் குறை சொல்ற வேலையை வச்சுக்காத. ஏன்னா ஓ மேல குறைய வச்சுட்டு டீச்சர் மேல நீ குறைய சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நம்ம சூஹானுக்கு புரியல, அம்மா அந்த பையன் யாரு, எதுக்காக அவன் இப்படி பண்ணிருக்கான். அது என்னன்னா அந்த பையனோட டீச்சரு அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்டரு. ஆனா நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்களை பார்த்தா அவருக்கு சுத்தமா அங்க பிடிக்கல. ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாதான் ஒரு பண்ணு இருக்காரு. அந்த பையன் இருக்கால, அந்த பையன் அந்த டீச்சரோடைய ஸ்டூடெண்ட் யானு. அந்த பையனும் சும்மா இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்க ஆளு அந்த பர்சனை தூக்கிட்டு கைய வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே கைய பிடிக்கிறான். நீ ரொம்ப அதிகமா போறேன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. ஆமா நீ யாரா, உனக்கு அவ்வளோ தைரியமா, வரியா, ஒத்தைக்கு ஒத்த வாடா. நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஆனா இந்த டைம்ல டீச்சர் வர, ஆமா என்ன, எதுக்காக இங்க ஒரே நாய்ஸியா இருக்க. அடே இந்த வாட்டி நீ ரொம்ப லக்கியா இருக்க, ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் அப்படி விட மாட்டேன். இந்த பையன் நான் யோசிச்ச மாதிரியே ரொம்ப அரகண்டா தான் இருக்கான். அந்த டீச்சரும் வந்துட்டு, பசங்களா ரேஜிங் சீஸ்பியர் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை நான் பயன்படுத்த போறேன். ஆனா என்னோட பழைய ரூலை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னிக்கை வெறும் ஒரே ஒரு முறை தான் நான் பண்ணுவேன். இதே மாதிரி அவரோட டெக்னிக்கும் அங்க ஆரம்பிக்குது. இதை பண்ணும் போது நம்ம ஹீரோ நல்லா பாக்குறான். அந்த டீச்சரும் அவங்க யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் எதுக்கு சொல்லி தரணும். நான் எப்படியோ இங்க இருக்கிற யாருக்குமே அந்த அளவுக்கு திறமை இல்ல, ஒரே கிளான்ஸ்ல கத்துக்கிற மாதிரி எப்படியோ யாராலையுமே இங்க கத்துக்க முடியாது இப்படின்னு இவரு யோசிப்பாரு. ஆனா இவருக்கு அங்க தெரியல, நம்ம சூஹான் அவன் இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து நல்லா கத்துக்கினானு. அவரு பண்ண ஒரு விஷயத்தையும் நல்லா உன்னிப்பா நம்ம ஹீரோ பார்த்தான். அந்த இடத்துல அவ்வளவுதான் ஒரு ஈட்டியை போட்டு போறாரு. என்னோட வேலை முடிஞ்சிச்சு, நீங்களா தான் இந்த விஷயத்த கத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா பசங்களா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே கடுப்பாவுது. இது என்ன கதையா இருக்கு, இது பெரிய ஸ்கேமு. ஏன்னா இவரு வருவாராம், ஒரே ஒரு டைம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாராம், இதுல நம்மளால எப்படி கத்துக்க முடியும். எல்லாருமே அங்க குழம்பி போயிருக்கும் போது நான் அப்படி குழம்பி போயில. ஏன்னா எல்லாத்தையுமே உன்னிப்பா நான் கவனிச்சேன். அந்த ஈட்டிக்கு ஒரு மொமெண்டம் வேணும். ஈட்டியை வச்சு என்லெஸ்ஸான ஜெயிண்டான வியூஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போதான் அந்த டெக்னிக்கை பக்காவா அங்கே பண்ண முடியும். அங்கே எல்லாருமே குழம்பி போயிருக்கும் போது நம்ம ஹீரோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட, அவ்வளோதான் ரொம்ப திறமையா பண்றதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா வாயை பொழக்கிறாங்க. அட இந்த சூஹான் இந்த டெக்னிக்கை கத்துக்கினானா என்ன, உண்மையிலேயே ஒரு ப்ரோட்டஜி நினைக்கிறேன். ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா நம்ம யாராலையுமே அதை கத்துக்க முடியல. இந்த டைம்ல அந்த லீ அந்த பையன் வரான். ஆமா என்ன இந்த இடத்துல ஒரே நாய்ஸியா இருக்கு, என்ன பிரச்சனை, யாராச்சும் அந்த டெக்னிக்கை கத்துக்கினீங்களா என்ன. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை ரொம்ப நல்லா பண்ணும் போது அங்க லீ ஆச்சரியமாகறான். பரவாயில்லையே இந்த பையனால அந்த டெக்னிக்கை பண்ண முடியுது, எனக்கு தெரிஞ்சு இவனும் ஒரு ஜீனியஸ் நினைக்கிறேன். உடனே லீயோ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, தம்பி என் கூட ஒரு ஸ்பாரிங் மேட்ச் வரியா. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஆப்வியஸா ஒத்துக்கிறான். ஏன்னா இந்த பையன் அரோகண்டா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணுன்னு சொல்லி தான் ஒத்துக்கிறானே. அங்க சூஹான் கிட்ட ஃப்ரெண்டுக்காரனும் அங்க சொல்றான், வேணாண்டா அந்த பையன் ரொம்ப மோசமானவன், அதே மாதிரி அவனோட ஸ்ட்ரென்த் உந்த விட ரொம்ப அதிகம், அதனால உனக்கு ஏதாச்சும் ஆக வாய்ப்பு இருக்கு. என்னை பத்தி நீ கவலைப்பட வேணா, இப்ப அவனை பத்தி தான் நீ கவலையே பண்ணோம். அங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரேஜிங் சீஸ்பியர் அந்த டெக்னிக்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட ஸ்பியர் டெக்னிக் அது மைக்ரோ லெவல்ல இருக்கும். ஆனா நம்ம ஹீரோட ஸ்பியர் டெக்னிக் அது ப்ரொஃபிஷியன்சி லெவல்ல இருக்கும். அந்த பையனோட லெவலை விட நம்ம ஹீரோட லெவல் பல மடங்கு ரொம்ப அதிகம். அங்க இதை பாக்குற அந்த பையன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அந்த பிளேடு படும் போதே ரெண்டு பேருடைய பவர் டிஃபரன்ஸ் அது அந்த பையனுக்கு நல்லாவே புரியுது. இந்த பையன் உண்மையிலே யாரு, ஏன்னா இன்னமும் இவன் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறவே இல்லை. அப்படி இருக்கும் போதும் இந்த டெக்னிக்கை சில பல நொடியில ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கு கொண்டு போக முடிஞ்சது. இது இம்பாசிபிள். நம்ம சூஹான் அங்க விடல, அந்த ஈட்டியை அப்படியே பறக்க விட்டுறான். இதனால லீ அந்த மேட்ச்ல தோத்து போறான். நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கவும் செய்யறான். அங்க ஒரு ஆப்போனண்ட்டை தோக்கச்சனால 35 மார்ஷியல் ஆர்ட்ஸ் பாயிண்ட் அங்க கிடைக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி ஆளுங்களை எலிமினேட் பண்ணா என்னால இந்த மாதிரி பாயிண்ட்ஸையும் அடைய முடியுமா, இது நல்ல விஷயமா இருக்கு. அந்த இடத்துல இப்பயும் லீயால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இம்பாசிபிள், இது அப்சல்யூட்டா இம்பாசிபிள். அவன் எப்படி இதை பண்ணான், நான் மைக்ரோ லெவல்ல இருக்கேன், அவன் என்னை விட எப்படி ப்ரொஃபிஷியன்சி லெவல்ல அவ்வளோ சீக்கிரமா அடைஞ்சான்.
நான் இயர் கணக்கில் ட்ரெயின் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு லெவலில் அடைஞ்சேன். ஆனால் இவன் எப்படி ஒரு சில நொடியில் இதை பண்ணான்? நான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் ஏற்றேன். நான் இதுக்காக அவனை கண்டிப்பாக விட மாட்டேன். அங்கே ஆள் பயங்கரமாக தாக்க வரான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்குது, போதும் ஸ்டாப் பண்ணு. பார்த்தா நம்ம டீச்சர் அப்படி சொல்லும் போது அங்கே ஆளால் எதுவுமே பண்ண முடியல, கம்முன்னு ஆகுறான். அங்கே டீச்சர் கிட்ட வந்துட்டு மூஞ்சிலே ஒரு அடி. இந்த மாதிரி காரியத்தை பண்ற நீலாம் என்ன ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்? தன்னுடைய டீச்சரே இப்படி சொல்லும் போது ஆளு ரொம்ப அங்க கஷ்டப்படுறான். அங்க டீச்சரும் யோசிக்கிறாரு, ஜஸ்ட் நான் வெறுமா ஒரே ஒரு முறை தான் அங்க சீரேஜ் அந்த ஸ்பியர் டெக்னிக்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, அதுக்கே இவன் ப்ரொஃபிஷியன்சி லெவலில் அடைஞ்சிருக்கானா? இவன் உண்மையிலேயே இந்த இம்பீரியல் கேபிட்டலோட ஒரு ஜீனியஸா இருப்பான்னு நினைக்கிறேன். தம்பி, இந்த லீவ் வந்து ரொம்ப அரகண்டான பையன். அவன் பண்ண விஷயத்துக்கு மன்னிச்சிரு. ஏன்னா தேவையில்லாம உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் கிட்டே மோதிட்டான். தப்பு எல்லாமே என் மேலதான் இருக்கு. அவனுக்கு சரியான டிசிப்ளினை நான் கொடுக்கல. அதனால எங்களை மன்னிச்சிரு. நான் சுத்தமா யோசிக்கல இவரு இப்படி மாறுவாருன்னு. ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப கொடூரமா இருந்தாரு. ஆனா இப்போ அவரோட கேரக்டரே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போற வழியில அவனோட டெக்னிக்கை பத்தி தான் ஆளு யோசிக்கிறான். ஏன்னா ஆளுகிட்ட அந்த தண்டர் ஃபிஸ்ட் இருக்கு, அதே டைம்ல டைமண்ட் ஃபிஸ்டும் இருக்கு. இப்போ ரீசெண்டா கத்துக்கின சீரேஜ் அந்த ஸ்பியர் டெக்னிக்கும் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஆளு மாஸ்டர் பண்ணிட்டான். இன்னமும் கொஞ்ச நாள்ல கூடிய சீக்கிரத்துல ஒரு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு என்கிட்ட வெப்பன் அதுதான் இல்ல. அதனால சீக்கிரமா ஒரு வெப்பனை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட பிரச்சனையே என்னன்னா பணம் அதுதான் என்கிட்ட இல்ல. ஆன்ட்டியோட மெடிசனு, ரெண்ட்டு, அடுத்தது எங்க ஃபீஸ், அதுலயே எல்லாமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பங்கமான வெப்பனை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சமாச்சு ஆகும். ஆனா என்கிட்ட இப்ப பணம் இல்ல. பணத்துக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். போற வழியில டிவில ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். ஸ்டார் சிட்டிக்கு வெளியில மான்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை அது இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதை ஹன் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரஸா ரொம்ப அதிகமா ரிவார்டும் கிடைக்குமா? ஓ, சிட்டியை விட்டு வெளில போய் ஹன் பண்ணா பணம் வந்து கிடைக்குமா? ஸோ ஆளு இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அங்கிள் அண்ட் ஆன்ட்டியை நோக்கி வரும். அந்த இடத்துல ஆன்ட்டியும் கேட்குறாங்க, ஆமா எதுக்காக நீங்க திரும்பவும் இந்த அளவுக்கு ஹார்டா ஒர்க் பண்ணணும்? ஏன்னா போன வாட்டி தான் நம்ம சூஹான் பணத்தை தந்தான். அப்பனா நீங்க அந்த அளவுக்கு ஹார்டா ஒர்க் பண்ண வேணாம். எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க? சூஹான் வந்து ஸ்டில் இப்பயும் எங்க இருக்கான். அதனால நம்ம ஹவுஸ் ஹோல்டோட பர்டன் எல்லாத்தையுமே அவன் மேல வைக்க முடியாது. அதே மாதிரி அவனுக்குன்னு பணமும் வேணும். அதனால நான் இது எல்லாத்தையுமே பண்ற மாதிரி தான் இருக்கும். அங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ வரான். அங்க வந்தோடனே நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க வந்து சொல்றாங்க, அட நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்பா, நீ ஏன் டயர்டா வருவ, அதனால வேணாம். இருந்தாலும் நம்ம ஹீரோ எங்க கேட்க போறான். அப்படியே அங்கிள் கிட்ட அவன் சொல்றான், அங்கிள் அதான் இப்ப நான் ஏர்ன் பண்ணல, அப்புறம் எதுக்காக நீங்க ஒர்க் பண்ண போகணும்? வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஏன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாகுது. இதனால ஆன்ட்டி நீங்க பாத்துக்கலாம். இல்லப்பா அதெல்லாம் வேணாம், நான் வந்து ஒர்க்குக்கு போறேன். ஏன்னா இதனால ஓரளவு ஏர்னிங்ஸ் வந்து வரும். டெய்லி எக்ஸ்பென்ஸு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா கண்டிப்பா சொல்றேன், நான் ஒன்றும் ரொம்ப எல்லாம் புஷ் பண்ண மாட்டேன். என்ன ஆமா அங்கிள் சொல்ற விஷயம் உண்மைதான். ஏன்னா ஃபியூச்சர்ல உனக்கும் மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங்க்கு காசு ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா இதை கேட்கும் போது நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்னமும் நிறைய பணம் அவனுக்கு வேணும். அப்போதான் அங்கிளும் ஆன்ட்டியும் ரிட்டையர் ஆக முடியும். அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும். சிட்டிக்கு வெளியில ஏகப்பட்ட பீஸ்டிங்க அப்பியர் ஆயிருக்கு. அதுங்களை கொல்ற மூலமா எனக்கு பணம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிய என்னால விட முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து பல மடங்கு நான் ஏத்தணும். அதனால மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமா கிடைச்ச பாயிண்ட்டை QI அண்ட் பிளட் அதுல போட நம்ம சூஹானோட ஸ்ட்ரென்த்தும் இதனால பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. இதுக்கப்புறம் ஆளு நல்லா ட்ரைனிங் எடுக்கிறான். இன்னமும் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா அந்த பீஸ்ட் ஹண்டிங் அதுவும் ஆரம்பிக்க போகுது. இந்த வாய்ப்பை என்னால் விட முடியாது. இதுக்கப்புறம் ஸ்டார் சிட்டியோட அவுட் சைடை காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் பீஸ்ட்டுங்க அப்பியர் ஆச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பான். இந்த இடத்த இதுக்கு முன்னாடி டிவியில் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போதான் நேரடியாக இங்கே வந்து பார்க்குறேன். அந்த இடத்துல அவன் யோசிச்ச மாதிரியே ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. ஒரு டியர்ல இருக்க பீஸ்ட்டுக்கு ஒரு விதமாக அங்கே பணம் வந்து கிடைக்குது. டியர் 1ல இருக்க பீஸ்ட்னா 1000, மிட் ஸ்டேஜில் இருக்க பீஸ்ட்னா 3000, அதே மாதிரி அப்பர் ஸ்டேஜில் இருக்க பீஸ்ட்னா 5000 இப்படின்னு நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே அவன் பச்சிங்கனே வரான். ஒன்ன ப்ரூஃபுக்காக லெஃப்ட் இயரை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்குமா? என்னது இயரை வந்து வெட்டி எடுக்கணுமா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? சரி என்ன பண்றது, பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பர்சனும் வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அதே மாதிரி இயர்ஸை வந்து கொடுக்குறான். இதை பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு புரியுது இவனும் இதே மாதிரி அங்க பண்ணணும்னு. அங்க அவரை பார்க்கும் போது ஒரே சத்தமா சைல இருக்கு. எல்லாருமே தள்ளிப்போங்க, யங் மாஸ்டர் வராருன்னு உங்களுக்கு தெரியலையா? அந்த அந்த பர்சனை பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி அரினால மாஸ்கோட ஒரு பர்சன் கிட்ட சண்டையிட்டு இருப்பான். அந்த பர்சனை பாக்குறதுக்கான அதே ஃபீலிங் அது இங்க வந்து இந்த கேங்க அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு மோஸ்ட்லி அங்க பிடிக்கல. நம்ம ஹீரோவும் அங்க பார்த்துன்னு இருக்கான். நம்ம சூஹான் இப்படி பார்க்கறது அந்த பையனை பார்க்கறான். ஆனா நம்ம ஆளுக்கு தெரியும் இந்த இடத்துல பீஸ்ட் ஒண்டி தான் டேஞ்சரான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஹியூமன்ஸ் அவங்க தான் பீஸ்டை விடவும் ரொம்ப கொடூரமானவங்க.
அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கப்புறம் அவன் கேட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அங்க அவரும் கேக்குறாரு, ஆமா தம்பி நீ என்ன தனியாவா உள்ள போக போற? நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்ல அவரும் அப்படியே விட்டுறாரு. ஆனா மனசுல அவரு யோசிக்கிறாரு, இந்த பையன் இவன் ஃபியர்லெஸ்ஸான கிட்டா இருக்கான். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க தான் உள்ள போயிட்டு பீஸ்டுங்களால இறந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஆளு வெற்றிகரமா அங்க வந்து சேர்றான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. உள்ள அவனுக்காக என்னென்ன ஆபத்து காத்துன்னு இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சன் உன்னோட நம்ம ஹீரோக்கு கான்டாக்ட் ஆச்சு. அதே மாதிரி உள்ள ஆபத்தான மிருகங்களும் இருக்கு. நம்ம ஆளு வேற தனியா போயிருக்கான். இதனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் எபிசோட்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை கண்டிப்பா ஏற்படும். அதனால மறக்காம லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ஒரு 2K லைக்ஸ் வந்தா தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.